மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனம் பல வேளைகளில் நமக்கு சங்கடத்தை உண்டாக்குகின்ற ஒரு வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் நிறைவாய் பெறுவான். இல்லாதவனிடத்திலிருந்து அவனுக்கு உள்ளது என்று நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே உண்டு. எப்பொழுதுமே ஒரு வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்காமல் அந்த வசனத்துக்கு முன்னால் என்ன எழுதியிருக்கிறது என்று நாம் வாசித்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வசனங்களின் உண்மையான விளக்கத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அன்பானவர்களே, உள்ளவனுக்கு கொடுக்கப்படுமாம், அவன் பரிபூரணம் அடைவானாம். இல்லாதவனிடமிருந்து அவனுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படுவான். இந்த வசனத்தை தனியாக நீங்கள் பார்த்தால் இது ஒரு மாபெரும் அநியாயம் போல தோற்றமளிக்கும். இல்லாதவனுக்கு அல்லவா தேவை, உள்ளவனுக்கு ஏன் தேவை? அவன் தான் உள்ளவனாக இருக்கிறானே. ஆகவே இந்த வசனத்துக்கு முந்தைய வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்தால்தான் உள்ளவன் யார், இல்லாதவன் யார் என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தின், அதாவது இதே அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் தாலந்து உவமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தாலந்துகளை ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரருக்கு கொடுத்து விட்டு போனார். அவர் வெகு தூரமான ஒரு பிரயாணத்துக்கு சென்றார். வெகு காலம் கழித்து தான் திரும்ப வருவார். ஆகவே அவர் தாலந்துகளை தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, பணிவிடைக்காரர்களுக்கு கொடுத்து விட்டு போனார். தாலந்துகள் என்றால் என்ன? தாலந்துகள் என்றால் கடவுளுடைய ஆஸ்தி அல்லது கடவுளுக்கு உரியவைகள் என்று இந்த வேத பகுதியிலே 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்றைய பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அதாவது கடவுள் தம்முடைய சொத்துக்களை, தமக்கு உரிமையானவற்றை எல்லாம் நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். அப்படி ஆண்டவருக்கு உரியது எது? இந்த உலகம், நம்முடைய உடல், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நேரம், பல திறமைகள், பொறுப்புகள், வாய்ப்புகள், வசதிகள், ஊழிய வாய்ப்புகள், வேலை வசதிகள் எல்லாமே கடவுளுடைய ஆஸ்திகள் தான். அவர் நமக்கு இதை அனுபவிப்பதற்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படி தாலந்துகளாக ஆண்டவர் இதை கொடுத்து விட்டு போனார். ஒருவனுக்கு 5 கொடுத்தார், ஒருவனுக்கு 2 கொடுத்தார், ஒருவனுக்கு 1 கொடுத்தார். ஏன் அப்படி வித்தியாசமாக கொடுத்தார்? அவர் திறமைக்கு தக்கதாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவர் 5ஐ கையாளுவதற்கு திறமை உள்ளவர் 5 கொடுத்தார். இன்னொருவர் 2ஐ கையாளுவதற்கு திறமை உள்ளவர் அவருக்கு 2ஐ கொடுத்தார். இன்னொருவர் 1 கையாளுவதற்கு திறமை உள்ளவர் அவருக்கு 1ஐ கொடுத்தார். இவர்கள் எல்லாரும் இந்த தாலந்துகளை பெற்றுக்கொண்டார்கள். நீண்ட காலம் சென்ற பிறகு இந்த எஜமான், அதாவது தலைவர், மீண்டும் திரும்ப வந்தார். திரும்ப வந்து இவர்களிடத்திலே கணக்கு கேட்டார். எஜமான் எப்போ கணக்கு கேட்பார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எல்லாம் கணக்கு கேட்பார்ல. எப்போ கேட்பார்? அவர் 2ஆம் விஷயம் இந்த உலகத்தில் திரும்ப வரும்போது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் அவர் நம்மிடத்தில் கொடுத்த பொறுப்புகளை எப்படி நாம் நிறைவேற்றினோம் என்பதை பற்றியும் கணக்கு கேட்பார் அல்லவா? அந்த கணக்கு தான் கேட்டார். அப்படி கணக்கு கேட்கும்போது 5 தாலந்து வாங்கினவன் வந்து சொன்னான், எஜமானே, உம்முடைய தாலந்தை கொண்டு நான் உபயோகித்து வியாபாரம் பண்ணி மீண்டும் 5 தாலந்தை சம்பாதித்தேன். உடனே எஜமான் சொன்னார், வா, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி அவனுக்கு நித்தியத்தை பரிசாக கொடுத்தார். அடுத்து ஒருவன் வந்தான். அவன் 2 தாலந்து வாங்கினவன். அவன் கூட எவ்வளவு தாலந்து சம்பாதித்திருந்தான்? கூட 2 தாலந்து சம்பாதித்திருந்தான். அவனுக்கும் அதே பரிசை ஆண்டவர் கொடுத்தார்.
அடுத்து ஒருவன் வந்தான். அவன் யார்? ஒரு தாலந்து வாங்கினவன். அவன் வந்து சொன்னான், ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்பொழுது எஜமான் ஆண்டவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடைய வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப சொல்லுங்க, உள்ளவன் யாரு? உள்ளவன் யார்? தாலந்துகளை பயன்படுத்தினவன். நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் தந்திருக்கிற வாய்ப்புகள், இந்த உலகம் முழுசா ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்துவது நம்முடைய பொறுப்பு. யோசித்து பார்ப்போம், இந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்னைக்கு பெரும்பாலும் நேரம் எப்படி போகுது? டிவிலையும் செல்ஃபோன்லேயும் போகுது. இதெல்லாம் கூட ஆண்டவர் வரும்போது கணக்கு கொடுக்கணும். ஆகவே நம்முடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்முடைய திறமையை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவர் நமக்கு பல திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை நாம் ஆண்டவருக்காக எப்படி பயன்படுத்துகிறோம்? வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இப்போ ஆலயத்தில் கூட நமக்கு பல பொறுப்புகளை தந்து, வாய்ப்புகளை தந்து, ஒரு மனுஷனுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது அவன் எப்படி அதை பயன்படுத்துகிறான் என்று ஆண்டவர் கண்காணிக்கிறார். பணம், பொருள், வாகனம் இவற்றையெல்லாம் நாம் நன்றாய் பயன்படுத்தினால் ஆண்டவர் என்ன செய்வார்? இவன் தான் உள்ளவன், பயன்படுத்துகிறவன். ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு கூட கொடுப்பார். இதுதான் உள்ளவன். அது இயல்பான ஒரு காரியம். அன்பானவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற வாய்ப்புகளை வசதிகளையும் நாம் பயன்படுத்தாமல் அமர்ந்திருந்தால் அவை பெருகாது. அவை எப்பொழுது பெருகும்? நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தாலந்துகளை, ரிசோர்சஸ், நாம் அவற்றை சரியாக பயன்படுத்தும் போது அவை பெருகும். ஏதோ ஒரு ஊரில் ஒரு குருவியை பற்றி இப்படி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அந்த குருவி என்ன செய்யுமா? கடல்ல போய் மீன்களை பிடித்து சாப்பிடுமா. ஒரு காலகட்டத்திலே கடலிலே மீன் பிடிக்கிறவர்கள் அதே கரைக்கு கொண்டு வந்து அந்த பெரிய மீன்களை பொறுக்கி விட்டு சின்ன மீன்களை அங்கே விட்டு விடுவார்கள். பிறகு இந்த குருவிகள்லாம் கடல்ல போய் மீன் பிடிக்காம இந்த கரையிலே கிடைக்கிற மீன்களை பிடித்து சாப்பிட ஆரம்பிச்சதான். ரொம்ப காலம் இந்த மீன் பிடிக்கிறவர்கள் அப்படி மீன்களை பிடித்து விட்டு மிச்சம் போடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. பிறகு அந்த ஹார்பரில், அந்த துறைமுகத்தில் என்ன பண்ணாங்க? துறைமுகத்தை இடம் மாற்றினாங்க. இடம் மாற்றி கொஞ்சம் தூரமான இடத்துக்கு கொண்டு போன உடனே இங்கே அப்படி மீன் பிடிக்கிறதெல்லாம் நின்று போச்சு. நின்று போன உடனே குருவிகள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டு. ஏன் சாக ஆரம்பித்தது? அவை கடலில் போய் மீன் பிடித்திருக்கலாம், ஆனால் அவை லகுவான வாழ்க்கை வாழ்ந்து பழகி போய் கரையிலே கிடக்கிற மீன்களை பிடித்து பிடித்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போய் இப்போ அவங்களுக்கு கடலில் மீன் பிடிக்கிறது மறந்தே போச்சு. இது ஒரு சமீபத்திய ஒரு கண்டுபிடிப்பு. ஆகவே அன்பானவர்களே, நாம் நம்முடைய கைகளிலே கிடைத்திருக்கிற தொழிலை, வேலையை, நம்முடைய பிரயாசங்களை முழுமையாக நாம் பயன்படுத்தாமற் போனால் நாம் இழக்க வேண்டியது இருக்கும். அப்படி நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? கூடுதலாக கொடுப்பார். அதுதான் உள்ளவனுக்கு கொடுக்கப்படுவது. இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? யார் இல்லாதவன்? இந்த சம்பவத்தில் இல்லாதவன் யாரு? அதை ஒரு தாலந்து வைத்திருந்தவன் இல்லையா? அந்த ஒரு தாலந்து வைத்திருந்தவன் பண்ண தப்பு என்ன தவறு செய்தான் அவன்? மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே அவனை பற்றி அந்த எஜமான் சொல்லுகிறார், நீ பொல்லாத ஒரு மனுஷன். பொல்லாதவனா யாரு? வேலை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் தேடுகிறவன் பொல்லாதவன்.
வேலை செய்கிறதுக்கும் காரணம் தேடலாம், வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கும் காரணம் தேடலாம். காலையிலே எழுந்து ஒரு வேலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியுமா? தாராளம் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு மேகமூட்டமாக இருக்குது, மழை வரப்போகிறது போல தெரியுது, அதனால இன்னைக்கு நான் வேலைக்கு போகலை, இடுப்பு கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அந்த வேலையை முடக்குவதற்கு முயற்சி செய்யலாம். அவன் தான் பொல்லாதவன். ஆனால் வேலை செய்ய விரும்புகிறவன் என்ன செய்வான்? இந்த சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் வெளியே தள்ளி விடுவான். இந்த பொல்லாதவனுக்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தலைவரையே குறை சொன்னான், எஜமானையே குறை சொன்னான். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். எஜமான் கடினமுள்ள மனுஷன் அல்ல. இவனுக்கு ஒரே ஒரு தாளந்தை கொடுத்தார், இவன் கூட ஒரு தாளந்தை மாத்திரம் சம்பாதித்திருந்தால் போதும், அந்த 1 2 இருந்தாலே போதும். 5 10 ஆண்டவர் என்ன பரிசை கொடுத்தாரோ அதே பரிசை இவனுக்கும் கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பார்ல. அப்ப எப்படி அந்த எஜமான் பொல்லாதவர்? எஜமானையே குற்றம் சொன்னான். வேலை செய்யாமல் இருக்கிறவங்க வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தப்பு சொல்லுவாங்க. நான் நான் அந்த வேலை செய்யலை தெரியுமா, அது அந்த காரணம் இந்த காரணம், அவங்க பேரில் தப்பு இவங்க பேரில் தப்பு, அப்படி பிறர் பேரில் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தால் நாம் பொல்லாத ஊழியக்காரர்கள். இந்த பொல்லாத ஊழியக்காரன் ஒரு தாளந்தை வைத்துக்கொண்டு பயன்படுத்தாமல் இருந்தானே, அவன் பயன்படுத்தாத நேரத்தில் என்ன செய்து கொண்டு இருந்திருப்பான்? தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருந்திருப்பான். நம்ம ஊரில் கூட இந்த பொல்லாத ஊழியக்காரங்க உண்டு இல்லையா? எல்லா ஊர்லையும் இருப்பாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன? எங்கேயாவது உட்காந்து கதை விடுறது, வீண் பேச்சு பேசுவது, போதை வஸ்துக்களை அருந்துவது, சதா ஃபோன் பார்த்து கொண்டு இருப்பது, 4 பேர் சேர்ந்து வேற யாரையாவது குறை சொல்லி கொண்டே இருப்பது. இதெல்லாம் யாருக்கு அடையாளம்? பொல்லாத ஊழியக்காரனுக்கு அடையாளம். அவன் தான் இல்லாதவன். ஆகவே அவன் பொல்லாத ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னொரு வார்த்தையை சொன்னார் அந்த ஊழியக்காரனை பற்றி, அவன் சோம்பேறியான ஊழியக்காரன், முயற்சி செய்ய விருப்பம் இல்லாதவன். முயற்சி திருவினையாக்கும் என்று அருமையான ஒரு வாசகம் உண்டு. முயற்சி செய்ய நாம் விரும்பவில்லை என்றால் வெற்றி பெறவும் நாம் முடியாது. எனக்கு கணக்கு பாடம் வரவே வராது அப்படின்னு ஒதுங்கி உட்காந்துக்கிட்டா என்ன நடக்கும்? உறுதியாக முட்டை மார்க் வாங்கிடலாம். சரி, நான் முயற்சி செய்து அதில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்தேன் என்றால் நிச்சயமாக நான் அதில் வெற்றி பெற முடியும். யார் வெற்றி பெற முடியாது? முயற்சி செய்யாதவன் வெற்றி பெற முடியாது. இந்த மனிதன் முயற்சியே செய்யலை. ஒருவேளை இவன் என்ன நினைத்திருக்கலாம் தெரியுமா? நான் ஒரு தாளந்தை கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ண போய் அதில் தோற்று போய் விட்டால் என்ன செய்வது? அது நஷ்டமாகி விட்டால் என்ன செய்வது? ஐயா, நீ முயற்சி பண்ணி நஷ்டமானா கூட எஜமான் அதை சகித்து கொள்ளுவார். ஆனால் இவர் என்ன செய்தான்? இவன் அதை கொண்டு போய் புதைத்து வைத்திருந்தான், அதை பத்திரமா பாதுகாத்தான், அது ஓகே. ஆனால் புதைத்து வைத்திருந்தான், பயன்படுத்தவில்லை. பத்திரமாக பாதுகாப்பது போதாது, அதை பயன்படுத்த வேண்டும். முயற்சி செய்ய விருப்பம் இல்லாதவன், வேலையிலே ஜாக்கிரதை இல்லாதவன். இவன் ஒரு தாளந்து வாங்கினவன், 5 தாளந்து வாங்கினவன் அந்த ஊரில் தான் இருந்தான். 2 தாளந்து வாங்கினவனும் அதே ஊரில் தான் இருந்தான். அவர்களை இவன் பார்த்திருப்பான். 5 வாங்கினவன் அதை 10ஆக மாற்றுவதை இவன் கண்கள் கண்டன. 2 வாங்கினவன் 4ஆக மாற்றுவதை இவன் கண்கள் கண்டன. இப்பொழுதாவது இவனுக்கு ஒரு உணர்வு வரணுமா வேண்டாமா? என் கூட உள்ளவன் எல்லாம் அதோ பெருசாக வளர்ந்துட்டே போகிறான்ப்பா, நானும் கொஞ்சம் வளரணும்னு ஒரு முயற்சி செய்யணுமா வேண்டாமா? வேலையில் ஒரு ஜாக்கிரதை இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தன் வேலையில் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்பான். ஜாக்கிரதையாக இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆம் அன்பானவர்களே, இவன் வேலையிலே ஜாக்கிரதையாக இல்லாதவன், சோம்பேறி. சோம்பேறியினுடைய இன்னொரு குணம் என்ன? பிறகு பார்த்துக்கலாம், நாளை பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பது யாருடைய குணம்? சோம்பேறியினுடைய குணம். நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம்னா அந்த நாளைன்னு ஒரு நாள் வருமா?
இன்னைக்கு நாளை என்னைக்கு? இன்றைக்கு வியாழக்கிழமை, நாளை என்னைக்கு? வெள்ளி. அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம்னு வச்சிங்க, வெள்ளிக்கிழமை வந்துடுது. நாளைக்கும் சொல்கிறீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு, அப்போ எங்கே போவோம்? சனிக்கிழமைக்கு போகும். நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிற ஒருத்தரும் உருப்பட முடியாது. வேறு வழியே இல்லை. இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம்னா ஓகே, நான் இன்றைக்கு அந்த வேலையை செய்வதற்கு ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொன்னால், நாளைக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. சோம்பேறியினுடைய குணம் அது. இது சாத்தான் தருகிற ஒரு 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 அறிவுரை. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஆன்மீக வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு செய்தியை நம்ம கேட்போம். கேட்ட உடனே மனசுக்குள்ளே தோணும், என்னைய நாளையிலேருந்து இந்த மாதிரி நடக்கணும், நாளையிலேருந்து இந்த மாதிரி நடக்கணும். நாளை ஆனோடனே என்ன சொல்லுவோம்? அடுத்த நாளையிலேருந்து இந்த மாதிரி நடக்கலாம். அடுத்த நாள் ஆனால் என்ன சொல்லுவோம்? இது யாருடைய வேலை தெரியுமா? சாத்தானுடைய வேலை. சாசிகள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்களாம், ஒரு பெரிய கூட்டம். எப்படி இந்த கிறிஸ்துவை வணங்காமல் ஆக்குவது என்று ஒரு கூட்டம் நடத்தினாங்களாம். அந்த கூட்டத்தில் சில குட்டி பிசாசுகள்லாம் எழுப்பி சொல்லிச்சு தான், இயேசு தெய்வம் கிடையாது, யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லணும். உடனே ஒரு பெரிய மூத்த பிசாசு எழுப்பி சொல்லிச்சு தான், அப்படி சொன்னால் எவனும் கேட்க மாட்டான், இயேசு கடவுள் இல்லைன்னு போய் சொல்லிப்பார், இந்த ஊரில் ஒன்று விரட்டி அடிச்சிடுவாங்க, கோயிலுக்கு போகாதான்னு சொல்லிப்பார், எவனும் கேட்க மாட்டான். அப்போ வேற என்ன தான் பண்ணுறது? உடனே ஒரு மூத்த பிசாசு எழுப்பி சொல்லிச்சு தான், இயேசு கடவுள் தான், கோயிலுக்கு போகிறது நல்லது தான், எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். கோயிலுக்கு போகிறத நாளை பார்த்துக்கலாம், இயேசுவானவரை ஏற்றுக்கொள்வதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இவ்வளோ சொன்னால் போதும், நம்ம ஜனங்களை எளிதில் ஏமாற்றி விடலாம். இது யாருக்கு குணம்? சோம்பேறியின் குணம். அன்பானவர்களே, இவன் தான் இல்லாதவன், இந்த சோம்பேறி. இவனை பற்றி இன்னொரு வார்த்தை அந்த ஆண்டவன் சொல்லுகிறார். மத்தேயு 25:30, இவன் பயனற்றவன், இவன் பொல்லாதவன், இவன் சோம்பேறி, இவன் பயனற்றவன். பயனற்றவன் தான் என்ன? இருப்பதை கெடுப்பவன். எஜமானி என்ன சொன்னார்? ஏப்பா, இந்த தாளந்தை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா இதை பேங்கில் போட்டிருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்டாவது வந்திருக்கு தானே. யூஸ்லெஸ், பயனற்ற ஒரு ஊழியக்காரன். நாம் பயனுள்ளவர்களாக இருப்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம சோம்பேறியாக படுத்திருந்தா ஆண்டவர் தூதர்களை அனுப்பி நம்மளை தட்டி கிளப்பி எழுப்பி விடுவாரா? விடுவாரா? விடமாட்டார்ல. நம்ம தான் முயற்சி பண்ணணும். நாம் முதலடியை எடுத்து வைத்தால் ஆண்டவர் அடுத்த அடியை காட்டுவார். நாம் எடுத்து வைக்கணும் அடியை. பயனுள்ளவர்களாக இருப்பது எப்படின்னு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, நான் பயனற்ற ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தால் நான் எப்படி பயனுள்ளவனாக மாறுவது என்று அதையும் ஆண்டவரிடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும். இன்னொன்று, பிரசங்கி 9:10 ஒரு அழகான வார்த்தை வருகிறது. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். அது ஒரு அருமையான வசனம் அன்பானவர்களே. செய்யும்படி என்னுடைய கைக்கு எது நேரிடுகிறதோ அதை என்னுடைய பலத்தோடே நான் செய்ய வேண்டும். அது அநியாயமான வேலையை மாத்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நியாயமான, நேர்மையான, உண்மையான வேலையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லாமல் செய்யும்படி என் கைக்கு எது கிடைக்குதோ அதையும் செய்யாமல், செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய காத்திருக்கின்றன, அவைகளையும் செய்யாமல் நான் சோம்பேறியாக இருந்தால் என் பேர் என்ன? இல்லாதவன். இல்லாதவன்கிட்ட இருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? உள்ளதையும் எடுத்துக்கொள்வார். உலகத்தில் நாம் அநேக மனிதர்களை பார்க்கிறோம். உலக பிரகாரமான வாழ்க்கையில் கூட பாருங்கள், வேலை செய்ய மாட்டான், அங்கே கடன் வாங்குவான், இங்கே கடன் வாங்குவான், இங்கே கடன் வாங்குவான், அங்கே கடன் வாங்குவான். 10, 20, 30, 40, 50, 1000, 2000 கடன் வாங்கி வாங்கி கடைசியில் மொத்தமாக ஒரு சொத்தை விற்று அதை தீர்ப்பான். இவன் யாரு? சோம்பேறி, சோம்பேறித்தனம். அவனிடத்தில் இருக்கிறதும் பிறருக்கு போய் சேர்ந்துவிடும் என்பதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அதே போலத்தான் ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் வளர வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்கிறது.
ஒரு 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 பாவம் நமக்கு சுட்டி காட்டப்படும் போது அதை மேற்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே ஆண்டவர் அடுத்த பாவத்தை சுட்டி காட்டுவார், அதை மேற்கொள்வோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி பாவங்களை மேற்கொள்ளுகின்ற வாழ்க்கையிலே நாம் முன்னேறி 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 செல்லும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? இன்னும் இன்னும் கொடுப்பார். அவர் தான் உள்ளவன். அதே நேரம் ஒரு பாவத்தில் விழுந்தேன், திரும்ப அடுத்த பாவத்தில் விழுறேன், கீழே கீழே இறங்கிட்டே போறேன்னு வைங்க, அப்போ என்ன செய்யும்? என்கிட்ட இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே அன்பானவர்களே, உள்ளவன் என்பவன் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறது. 5 தாலந்து வாங்கினவனையும் 2 தாலந்து வாங்கினவனையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளைத்தான் சொன்னார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, வா, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குகிறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அப்படின்னா என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு நீ வா. யாரெல்லாம் பரலோக ராஜ்யம் போவாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டால் பல பதிலை நாம் சொல்லுவோம். அதில் ஒரு பதிலும் உண்மையான பதிலும் என்ன? மற்ற 25 அதிகாரத்தில் யார் பரலோக ராஜ்யம் போவாங்கன்னு 3 ஓமைகளை ஆண்டவர் சொன்னார். அதில் மத்தியில் வருகிற ஓமை தான் இந்த ஓமை. முதல் ஓமை 10 கன்னிகைகள் ஓமை, அடுத்த ஓமை தாலந்து ஓமை, அடுத்த ஓமை செம்மறியாடு வெள்ளாடு ஓமை, இரக்கம் செய்வது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஓமை அன்பானவர்களே. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை, உலக பிரகாரமான பொறுப்புகளை, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஆன்மீக கடமைகளை நாம் சரிவர செய்து நிறைவேற்றும் போது ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் கொடுப்பார். அதுதான் உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது. இல்லாதவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்ற அனைத்து பொறுப்புகளையும் சரிவர நாம் செய்து நிறைவேற்றாமல் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டும் பொல்லாதவனாகவும் சோம்பேறியாகவும் பயனற்றவனாகவும் இருந்து கொண்டே இருந்தால் நம்மிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. தாலந்துகளே வழங்கப்படாத சில மனிதர்களும் சில நபர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பலவிதமான உடல் பலவீனங்களோடும் பலவிதமான செயலிழந்த தன்மையிலும் இருக்கிற ஏராளமான மக்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன கதி என்று நாம் கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்வார்? எவனிடத்தில் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் தான் கேட்கப்படும். ஒருவங்கிட்ட ஆண்டவர் கொடுக்கலன்னா அவங்கள்ட்ட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். தரப்படாத மக்கள் சிலர் இருக்கலாம் உலகத்தில். ஆங்காங்கு பலவிதமான உடல் நோயினால் சிறு வயதிலிருந்தே பாதிக்கப்பட்டு கடினமாக கஷ்டத்தோடு இருக்கிற சிலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்க மாட்டார். அவர்களுக்குள்ளும் தேவனுடைய ஜீவ சுவாசம் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு ஆண்டவர் நித்தியத்தை கொடுத்து விடுவார். ஆகவே அன்பானவர்களே, இது நாம் மிக கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். இதே வசனம் இன்னொரு இடத்துலையும் வருகிறது. மார்க் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 25 உள்ள வசனங்களில் அந்த சம்பவத்தின் முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து அவனுக்கு உள்ளதென்று நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று. இன்னொரு நாளிலே நாம் அதை தியானிக்கலாம். இன்றைய தினத்தில் நாம் மனதில் வைத்து கொள்வோம், யார் உள்ளவர்? கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர செய்து நிறைவேற்றுகின்றவன் உள்ளவன். யார் இல்லாதவர்? தன்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உதாசீனம் செய்கிறவன், சோம்பேறியாய் வாழுகின்றவன் இல்லாதவன். அவனுக்கு இருக்கிற ஆபத்து என்ன? அவன் கையில் இருக்கிறதையும் எடுத்து விடுவார். எடுக்கிறது மாத்திரமல்ல, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திற்கு அவனை அனுப்புவார். அப்படி என்றால் அவன் நரகத்துக்கு அனுப்பப்படுவான், அவள் நரகத்துக்கு அனுப்பப்படுவாள். வீண் பொழுதுபோக்குகிறவர்கள், கடமைகளை ஒழுங்காக செய்யாதவர்கள், ஆன்மீக வாழ்விலே முன்னேற்றத்துக்கு நேராக ஏறி செல்லாதவர்கள். நாம் எந்த வரிசையில் இருக்க வேண்டுமென்றால் உள்ளவர்கள் வரிசையில் இருக்கணும். உள்ளவர்கள் வரிசையில் இருந்தால் ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருப்பார். ஆண்டவரே, நானும் தேவரே தந்திருக்கிற உம்முடைய ஆஸ்தியை, உம்முடைய சொத்தை சரிவர பயன்படுத்துகின்ற மகனாக மகளாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம்.
ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக.